என் நம்பிக்கை நங்கூரமாய் இருக்கிற ஆண்டவர் மேல், கிறிஸ்து இயேசு மேல் நான் வைக்கும் போது என் உறவு அங்க வெளிப்படுகிறது. விசுவாசம் யார் மேல வைத்திருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புறேன். அறிக்கை செய்கிற அந்த நாவு, அந்த இருதயமும் சிந்தையும் ஒருமனப்பட வேண்டும். நிச்சயமாகவே மெய்யாகவே கிறிஸ்து ஆண்டவர் மேல் என் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். ஆகையினால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். அதுதான் தேவனோட இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறது. 1 மாசம் 2025 12 மணிக்கு நீ ஆண்டவர்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு அதை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறியா? அதை நிறைவேற்றுகிறா இருந்தனா உன்னுடைய உறவு பலனுடைய உறவாய் மாறிக்கொண்டிருக்கிறது, அறிந்து கொள். அதனால் தேவனுடைய உறவு என்று சொல்லும் போது என்னுடைய உறவு தேவனுக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் மேல போடப்பட்ட விசுவாசத்தின் மேல் கட்டப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும் போதுதான் நான் ஆண்டவரோட இருக்கிற உறவில் பலனுடையவனாய் இருக்கிறேன் என்று என்னை வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் இடத்தில் ஒப்பரவாதம் செய்த பிறகுதான் நான் தேவனுடைய வீட்டில் பங்காளியாக மாறுகிறேன். நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கிற உறவு எனக்கு இன்னும் முக்கியம், உலகத்தில் இருக்கிற உறவை காட்டிடும். ஏன் தெரியுமா? ஏன் நான் அப்படி சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உறவு ஒரு கட்டத்துக்கு மேல என் கூட வர முடியாது. ஆனா வானத்தில் பரத்திலிருந்து வந்த உறவு என் கூட நீடித்த நாட்களாக இருக்கும். அந்த உறவு எனக்கு முக்கியம். எந்த உறவை நீ தக்க வச்சுக்கொள்ள போற?